கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற இதே வேளையில் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் கொண்டாடிக் கொண்டிருப்பார்கள். என்னதான் உலகம் முழுவதும் கொண்டாடி இருந்தாலும் நம்முடைய பகுதியில் ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடக்குது என்று சொன்னால் அது மனமகிழ்ச்சி தான் தெரியும். இந்த விழாவில் முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால், நான் வீட்டுக்கு போனேன். நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே நாங்களும் இயேசுநாதரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்கிற செய்தி சொன்னார். இது இன்னைக்கு நேற்று நான் சொல்லக்கூடிய செய்தி அல்ல. 1455 ஆண்டு காலமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது, அதேபோல் திருக்குறானில் சொல்லப்பட்ட வாசகம்தான். திருக்குறானில் நான் படித்து இஸ்லாமியர்களாக சில பேர் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர் சொல்வதை போல பேர்தாங்கி இஸ்லாமியர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்களும் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓரளவுக்கு நாங்கள் புரிதல் ஏற்படுது என்னென்று சொன்னால், மரியமும் மகன் ஈசா என்று தான் நாங்கள் சொல்லுவோம். இயேசுநாதர் என்று அழைக்கக்கூடிய மரியம் என்ற திருக்குறானுடைய ஒரு அத்தியாயமே இருக்கிறது. நான் படித்துக் கொண்டிருக்கும் போது எங்களுடைய பகுதியை சேர்ந்த ஜோசப் அண்ணன் அவர் வந்தார்கள். வீட்டுக்கு வரும்போது அந்த அத்தியாயத்தை தான் படித்துக் கொண்டிருந்த செய்தியை நான் சொன்னேன். அந்த மரியம்ங்கிற அத்தியாயம் என்ன சொல்லப்போகுது என்று சொன்னால், இப்போ சொல்வார்கள் இயேசுநாதர் திடீர்னு வந்து எந்த ஆணும் யாருமே தீண்டாத வகையில் ஒரு குழந்தையை உருவாக்கி பெற்றுக் கொடுத்தால் என்ன சொல்லுவார்கள்? ஏளனமாக தான் பேசுவார்கள். அதே போல தான் அன்றைக்கும் பேசினார்கள் மரியமே அவர்களை. பேசும்போது மரியமைக்கு இறைவனை நேரடியாக உதவி செய்கின்றான் பல்வேறு கோணங்களில். அவர் மௌனமாக இருந்து விட்டு எந்த கேள்வியை கேட்கிட்டாலும் என்னுடைய குழந்தையை கேளுங்க என்று சொல்கிறார். இன்னும் என்னுடைய குழந்தையை எப்படி பேசும் என்று அவர்கள் சொல்லும்போது குழந்தை பேசும். உடனே ஈசா நபி என்று அழைக்கக்கூடிய அந்த குழந்தை பேசுகிறது. நான் இறைவனுடைய அடியனாக, இறைவனுடைய தூதராக இந்த உலகத்துக்கு வருகை புரிந்திருக்கின்றேன். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக நான் வருகை புரிந்திருக்கின்றேன். ஆகையால் நீங்கள் நேர்வழி பெறுங்கள், நீங்கள் ஒரு இறைவனை வணங்குங்கள் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட செய்தியை திருக்குறானில் ஒரு அத்தியாயமே ஒரு தனியாக இருக்கிறது. ஆகையால் தான் இயேசுநாதரையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மரியமையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் இன்னொரு விஷயத்தை சொன்னார், உங்களுக்கு தெரிந்திருக்கார், நீங்கள்லாம் வாக்களித்து வேறு மாமண்ட உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்தது ஏதோ மாநகராட்சியில் போய் உங்களுடைய குறைகளை மட்டுமே சொல்லிவிட்டு வருவதும் அல்ல. குறைகளும் செய்கின்றோம், நிறைகளும் செய்கின்றோம். ஆனால் மாமண்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து கிறிஸ்துவ மக்களுடைய உரிமையாக இருக்கக்கூடிய நம்முடைய பேராயர் ஃபாதர் சொல்வதை போல மிக பிரமாண்டமான ஒரு கல்லூரி இடத்தை சமூக விரோத கும்பல் அதை ஆக்கிரமிக்கின்றார்கள். எங்களுக்கு தெரிந்து யார் நிர்வாகம் பண்ணுவதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எத்தனை குழுக்கள் இருக்கலாம் தெரியாது. ஆனால் ஒரு சிறுபான்மை மக்களுடைய கல்லூரியில், சமூக மேம்பாட்டு கல்லூரியில் ஆயிரக்கணக்கான மக்கள் படித்து வெளிவரக்கூடிய கல்லூரியை உனக்கு ஆக்கிரமிக்கக்கூடிய உரிமை உனக்கு யார் கொடுத்தார் என்றுதான் கேட்டோம். என்னெல்லாம் பார்த்து நீங்கள் சொல்லுவீர்கள். அவரும் ஒரு அதிகாரி கேட்டார், என்ன நீ இது எங்க இடம், யார் சொன்னது உங்கள் இடம் என்று. 800 ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள், 200 ஆண்டு காலம் வெள்ளையர்கள் ஆண்டார்கள். அதுக்கு பிறகுதான் நம்ம சமய காலம் ஆண்டு கொண்டு இருக்கின்றோம். இது முழுக்க கிறிஸ்துவ கல்லூரிக்கு சொந்தமான இடம். இங்கே ஆவணத்தை என்னுடைய உதவியாளர் சகோதரர் சொல்வதை போல நான் கண்ணசைத்தால் கச்சிதமாக வேலையை முடிக்கக்கூடிய தோழர்களும் சகோதரர்களும் வைத்திருக்கின்ற இருக்கிற காரணத்தினால் அந்த அத்தனை ஆவணையும் ஒரு நொடியில் கொண்டு வந்து கொடுத்து விட்டார். அதை எடுத்து நான் ஆணையாட்டை சொல்லும்போது ஆணையாட்டை நான் சொன்னேன், நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினை பின்பற்றவில்லை, நீங்கள் சங்கி சிந்தனை உள்ள ஆளுநரை பின்பற்றுங்கள் என்று சொன்னேன். உடனடியாக வழக்கம் போல் என்ன சொல்வார்கள், நம்ம மேடையிலே ஒரு மதமாட்ட தடை சட்டத்தை கொண்டு வந்தோம், நம்ம நாட்டில் கொண்டு வந்தாங்க. நம்ம அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும்.
ஏன்னா ஆர்டிக்கல் 25 30 வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும், இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும், பௌத்தர்களாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யணும், அவர்களுடைய மதங்களை பின்பற்றலாம், அது மதங்களை சொல்லலாங்கிறத சித்தாந்தம் அரசியல் அமைப்பு சட்டம் உரிமை வழங்கி இருக்கிறது. யாருடைய அப்பவுடைய நாடு இது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய நாடுகள் கிடையாது, அனைத்து சமூக மக்களும் உண்டாக்கிய ஒரு நாடு. அப்போ அந்த மதமட கலாச்சாரத்தை கொண்டு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பாதிரியார்கள் அன்றைக்கு இருந்த அன்னைக்கு ஆண்டுகளுக்கு முன்பாக சில அரசியல் தலைவர் சொல்கிறார்கள், நீங்கள் மதம் மாற்றவில்லையா என்று சொல்லுகின்றார்கள். மதம் மாறுவது அவர் சொல்வதை போல அதை நான் முரண்படுகிறேன். இந்து அல்ல, நம்மளாம் மனிதர்கள். அவர்கள் நான் மசூதிக்கு போனால் இஸ்லாமியனாக இருப்பேன், நீங்கள் சர்ச்சுக்கு போனால் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள், அவர் கோயிலுக்கு போனால் முருகனாக இருப்பார். இதுதான் இந்துங்கிற ஒரு சித்தம். இந்து யார் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான். சிப்பன பார்ப்பனர்கள் தான் இந்து என்று நான் சொல்லவில்லை, அவர்கள் சொல்லுகிறார்கள். RSSக்கு யாராவது இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் யாராவது தலைவராக ஆக முடியுமா? சிப்பன பார்ப்பன் தான் ஆக முடியும். அவர்கள் கோயிலில் அடிக்கிற ஐயர் வேறு, அதே போல் கர்மாரியில் உட்கார்ந்து புடத்துக்கு வேதவர ஐயர் வேறு, இப்படி அவர்கள் தான் வைத்திருக்கிறார், நாம் வைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இந்து என்று சொன்னால் காஷ்மீர் பண்டிதர்களும் நம்பூதிரிகளும் பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தான் இந்துக்கள் தவிர வேறு யாரும் கிடையாது. மதமட கலாச்சாரத்தை வென்று காட்டி இருக்கின்றோம். ஆனால் நேற்று இதே இடத்துல கிறிஸ்துமஸ் விழா விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக நடக்கும்போது நான் சொன்னேன், நம்மளை எதிர்க்கக்கூடியவர்களை கூட, நம்மளை என்று சொன்னால் கிறிஸ்தவ மக்களை எதிர்க்கக்கூடியவர்கள், இப்போ நான் ஜேக்கப்பாக பேசுகிறேன், யாக்கோபை விட்டு ஜேக்கப்பாக பேசுகிறேன். எங்கள் கிறிஸ்தவ மக்களை கல்லூரியில் படிப்பதை விட்டுவிட்டு அல்லது பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் யாராவது உயர் பதவிக்கு போக முடியுமா? போயிருக்கிற வரலாறு இருக்கிறதா? எல்கே அத்வானியுடைய பேர குழந்தைகள் எங்கே படிக்கிறது? மனோகர் ஜோஷியுடைய கிறிஸ்தவமும் வேண்டாம், இஸ்லாமும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம், முற்போக்குவாதிகளும் வேண்டாம், எங்களுடைய பார்ப்பனை சித்தாந்தம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு சாரார் இருக்கின்றார்களே, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் அவர்கள் நிலைநாட்ட முடியுமா? நிலைநாட்ட முடியாது. அவர்களுடைய குழந்தைகள் கூட என்ன செய்ய முடியாது. நம்ம கல்லூரியில் தான் படிச்சுட்டு போகணும். இந்த கிறிஸ்துவ கல்லூரியில் போய் நிற்கிறான், வெக்கம் இல்லையா உங்களுக்கு? யாருக்கு சொல்லணும் புரியும். உங்களுக்கு வெக்கமா இல்லை? நான் நெஞ்சு நிமித்திட்டு போவேன் கிறிஸ்துவ கல்லூரிக்கு, உங்கள் நிகழ்ச்சிக்கு என்ன செய்வேன், நெஞ்சு நிமித்திட்டு வருவேன். கிறிஸ்துவ கல்லூரிக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தொண்டு ஆற்றக்கூடியவர்கள். எப்படிப்பட்ட நீங்கள் கல்லூரி பற்றி எவ்வளோ இதையே முடிச்சிடுறேன், நீங்கள் கல்லூரி பற்றி பேசுகிறீங்க. ஒடிசாவில் ஒரு ஃபாதர், அவங்களுடைய மனைவி, அவருடைய குழந்தை உள்பட சேவை செய்கிறாங்க அந்த ஊருக்கு. நீ சேவை செய்வியா? அவன் சேவை செய்கிறவனை இவனு செய்ய மாட்டான். நீ கோயிலுக்குள்ளே வராது, வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்கிறான். நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு நான் கட்டி அடிக்கிறேன், வாடான்னு கூப்பிட்றேன், கட்டி அடிச்சோன்னா வர்றான். அப்போ அவனை என்ன செய்கிறான்? அந்த சங்கிகள் மிகவும் நோட்டமிடப்பட்டு உயிரோடு வச்சு கொளுத்தான். ஒரு சமூக விரோத கும்பல் எங்கேயாவது மனித சமுதாயம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு செயலை செய்கிறான். அதே அவங்க என்ன செய்கிறாங்க, நான் சொல்லல, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார். இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு, எங்களை மன்னித்து விடுங்க சொல்லும்போது, எங்களுடைய தேவனுடைய கிருபையை கொண்டு அவர்களை நான் மன்னித்து விட்டேங்கிறார். யார் சொல்றா? அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் சொல்றாங்கன்னா, யார்கிட்ட போய் நம்ம நீதி கேட்கணும்? நீதி யார்ட்டும் கேட்க முடியாது, நம்ம தான் நீதி செலுத்தணும். முற்றிலும் குழப்பங்கள் நீங்கி ஆட்சி அதிகாரம் தேவனுக்கே உரித்த அவரை நம்ம என்ன செய்யணும்? இணைந்து தான் போராடணும். அரசியலுக்காக தான் அனைத்து யுத்தம். நீங்கள் எப்படி இயேசுநாதரை எதிர்பார்க்கிறீர்களோ அதே போலதான் நாங்களும் யாரை எதிர்பார்க்கிறோம்? ஈசா நபி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஈசா நபி வந்ததுக்கு பிறகுதான் பாலஸ்தீனத்தில் யுத்தம் நிறுத்தப்படும். அது வரைக்கும் யுத்தம் நடக்கதான் செய்யும், அது வரைக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அவன் நினைச்சிட்டு இருக்கான், முஸ்லீம்களை அடிச்சுட்டா கேட்க நாதிலாம் அடிச்சுக்கிட்டே இருப்போம், கிறிஸ்தவர்கள் அடிச்சிருப்போம். போன வாரம் குஜராத்தில் ஒரு கல்லூரி மூடிட்டான், ஸ்கூலில் மூடிட்டான், போன வாரம் 16ஆம் தேதி. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? இந்துக்களுக்கு இல்லை நான் சொல்கிறது, இந்துக்கள் நம்ம சகோதரர் தான், கல்யாணி அக்கா நம்ம சகோதரர் தான், தளபதி மு க ஸ்டாலின் நம்முடைய சகோதரர் தான். நான் சொல்வது சங்கிகளுக்கு தாம்பரத்தில் அடித்தால் ரோமபுரியில் எதிரொலிக்கும் என்பது எச்சரிக்கையோடு
நாம் என்ன செய்வோம், பயணம் செய்வோம் என்று கூறி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.